كذلك وقد أحطنا بما لديه خبرا ثم أتبع سببا حتى إذا بلغ بين السدين وجد من دونهما قوما لا يكادون يفقهون قولا قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكني فيه ربي خير فأعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما آتوني زبر الحديد حتى إذا ساوى بين السدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا فما استطاعوا أن يظهروا وما استطاعوا له نقبا قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكاء وكان وعد ربي حقا وتركنا بعضهم يومئذ يموج في بعض ونفخ في الصور فجمعناهم جمعا وأردنا جهنم يومئذ للكافرين عرضا الذين كانت أعينهم في غطاء عن ذكري وكانوا لا يستطيعون سمعا صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளினால் நாம் தொடர்ந்தும் அல் குர்ஆனுடைய உறவை வளர்க்கும் விதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம் அல் குர்ஆனுடன் எமது தொடர்பையும் எமது அறிவையும் செயல்பாடுகளையும் வளர்த்து கொள்ளும் ஒரு நோக்கோடு நாம் தொடர்ந்து தஃப்சீருடைய வகுப்பிலே பல விடயங்களை படித்து வருகிறோம். சூரா கஹ்ஃபினுடைய இன்று 8வது வகுப்பு. பெரும்பாலும் சூரா கஹ்ஃபினுடைய பெரியொரு பகுதியை அல்லாஹ்வின் அருளினால் நாம் முடித்துவிட்டோம். அந்த வகையில் நேற்றைய பாடத்தின் சாராம்சம், நேற்று நாம் சூரா கஹ்ஃபிலே உள்ளடங்கியுள்ள 4 சம்பவங்கள், அதில் 3வது சம்பவம் தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பேரும் சந்தித்த சந்திப்பும், அந்த சந்திப்புக்கு பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு கல்வி ரீதியான பயணத்தை மேற்கொண்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தும் கூட இல்மை கற்க வேண்டும், என்னை விட தெரிந்த ஒருவர் இருக்குகிறார் என்ற அறிவு தகவல் கிடைத்ததும் அவரை நான் தேடி போக வேண்டுமே, எப்படி அவரிடம் இருந்து நான் இல்மை படித்துக் கொள்வது என்ற தேட்டமும் ஆசையும் ஏற்பட்டது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், வழியை கேட்டார்கள், போய் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்திலே பல விடயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அந்த இருவருடைய சந்திப்பு பயணத்தின் மூலம் முழு மனித சமுதாயத்துக்கும் தேவையான பாடங்களும் படிப்பினைகளும் அதிலே இருக்குகின்ற காரணத்தினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சம்பவத்தை சுமார் 22 வசனங்களினூடாக சூரா கஹ்ஃபிலே
60வது ஆயத்திலிருந்து 82வது ஆயத்து வரையும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரயாணத்தை அல்லாஹ் தஆலா எமக்கு சரித்திரமாக சொல்லி இருக்கிறான். எனவே அந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்த பிறகு கதை சொல்வதோ அல்லது கேட்பதோ அல்லது படிப்பதோ அல்லது கதைகளை தெரிந்து கொள்வதனுடைய அது நோக்கம் அல்ல. அதிலிருந்து என்ன பாடம் எனக்கும் உங்களுக்கும் இருக்குகின்றது, அதிலிருந்து நானும் நீங்களும் என்ன படிப்பினை பெறுவது என்பதுதான் கேள்விக்குறி. எனவே அந்த வகையில் நேற்று சொன்ன பார்த்த விடயங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பாடம் என்று வரும்போது ஒரு பாடத்தினுடைய முறை, சரியான கற்பித்தல் முறை, பாடத்தை துவங்க முந்திய நாள் பாடத்தினுடைய சமரி, அதனுடைய சுருக்கத்தை, சாராம்சத்தை சொல்லப்படுவதுதான் பொருத்தமானது. எமது வகுப்பை பொறுத்தவரையில் அது இன்னும் அவசியமாகுகின்றது. என்னவென்றால், நேற்று வராதவர்கள் இன்று வருகிறார்கள். எனவே புதிய நேற்று வாய்ப்பு கிடைக்காதவர்கள், சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் இன்று வந்திருக்கின்ற காரணத்தினால் நேற்றைய பாடத்தை அதன் சாராம்சத்தை பார்ப்பது மிக பொருத்தமானதாக இருக்குகின்றது. அந்த சம்பவம் தருகின்ற முதலாவது பாடம் அறிவு, கெட்டித்தனம், திறமை, பட்டம், பதவி, இதன் மூலம் ஒரு நாளும் எங்களுக்கு பெருமை வந்துவிடக்கூடாது. அஸ்பாபுல் கிபர், பெருமை மனிதனிடத்திலே வரக்கூடிய வழிகள் உண்டு. நாம் நினைக்கிறது பணக்காரர்கிட்ட பெருமை இருக்கும், பணக்காரன அவர் பெருமை பிடிச்சவர். இல்ல, அப்படி உண்டு இல்ல. பணம் இருந்தும் பணிவுள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். பணம் அல்லாத வேறு வழிகளிலேயும் பெருமை வரலாம். இபாதத்து தொழுகிறோம், இபாதத்து செய்கிறோம், இதுவும் மின் அஸ்பாபில் கிபர், பெருமை வர முடியுமான வழிகள்ல உண்டு. நம்ம தொழுது கொண்டிருக்கும் போது எங்களை அறியாம நான் தொழுகையாளி, நான் டைமுக்கு தொழுகிறேன், என்னைய பொறுத்தவரையில எங்க போனாலும் நான் தொழுகையை விட்டுறதில்லை, அவரை பாருங்க இவரை பாருங்க தொழுகை கூட கிடையாது அப்படின்னு அடுத்தவர்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் ஒரு கண்ணோட்டம். நான் ஓகே. இது எங்கிருந்து வந்த பெருமை? தொழுகையினால, இபாதத். இப்லீஸுக்கு வந்த பெருமை அவனுடைய இபாதத்தினாலதான் வந்துச்சு என்று உலமாக்கள் எழுதுகிறார். இல்மினாலையும் பெருமை வரும். அறிவு, திறமை, வகுப்புல கெட்டித்தனம், டேலண்ட், நல்ல அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது, நல்ல திறமை இருக்குது. அறிவு அது குர்ஆன் ஹதீஸுடைய அறிவாக இருந்தாலும் பக்குவம், பேணுதல், தர்பியா, ஒரு தியாகம், சரியான சூழல், சரியான ஆசானிடமிருந்து அது பெறப்படாவிட்டால் அறிவு வர 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 அவரிடத்தில் அவர் அறியாமல் பெருமை வந்து கொண்டிருப்போம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் உடைய இந்த சந்திப்பு, பிரயாணம் உடைய அந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய முதல் பாடம் அறிவு மிக வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அதன் மூலம் எங்களுக்கு பெருமை வந்து விடாமல் அறிவு வர வர பணிவான வேலைகளை, பணிவான காரியங்களை நாம் செய்கின்றவர்களாக மாற வேண்டும். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, இது நேற்று நான் சொல்லவில்லை, இருந்தாலும் அந்த நிகழ்வை கொஞ்சம் வேறொரு ஏங்கல்ல நான் அந்த விஷயத்தை உணர்த்துகிறேன். பெருமைன்றது எங்களை அறியாம கல்புல வருகின்ற ஒரு வகையான வியாதி. எங்களை அறியாம வளர்ந்து வளர்ந்து பிறகு எங்களோட பேச்சுல, எங்களோட ஆக்ஷன்ல, எங்களோட எல்லாத்திலையும் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய சைன் வெளியாக ஆரம்பமா எங்களை அறியாம உள்ளுக்கு வளரும். பிறகு பேச்சில கோபம் வர்றது கூட சில நேரத்தில் பெருமையினால இருக்க. தவற ஒத்துக்கொள்ள ரெடி இல்ல பெருமை. யாரும் புத்தி சொன்னா இவருக்கு கேட்காது, நீ யார் எனக்கு சொல்றதுக்கு, என்ன பெருமை. அந்த பெருமையுடைய விளைவு பல வகையில, மனைவியோட, பிள்ளைகளோட, பார்ட்னரோட, ஸ்டாஃபோட, ஃப்ரெண்ட்ஸோட, எல்லா இடத்துலயும் அது வெளியா. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விறகு கட்டைய தூக்கி கொண்டு மதீனாவுடைய சிட்டியில வந்து கொண்டிருக்கிறாங்க. பஜார்ல, மெயின் ரோட்ல விறகு கட்டை.
யார் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுண்டா, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து மதீனாவுடைய ஒரு பகுதியில கவர்னர்களுக்கு உதவியாக இருக்குகின்ற பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறாங்க. நல்ல கௌரவமான மனிதர். விறகு தூக்கிட்டு வரான். உடனே அப்துல்லா இப்னு ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா இடையில நிப்பாட்டி, யா அப்துல்லா மா ஹமலக அலா ஹாதா வ அன்னல்லாஹ கத் அக்னாக அம் மிஸ்லி ஹாதா. அப்துல்லா இப்னு சலாமே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் கூட்டாளிகள். அவங்களோட கூட்டாளித்தனத்தை பாருங்க. உடனே ரோட்ல நிப்பாட்டி கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு சலாமே, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வசதியை தந்திருக்கிறானே, இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லையே, அப்படி இருக்க ஏன் நீங்க இந்த வேலையை செய்றீங்க? விறக கட்டி தூக்கிட்டு ரோட்டு வழியா என்ன இது? என்ன அப்படி ஒரு தேவை இல்லையே உங்களுக்கு, ஏன் இப்படி செஞ்சீங்க? உடனே விறகு கட்டையை கீழே வச்சாங்க. சொன்னாங்க, சமியாத் உதுனாய ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். அப்துல்லா இப்னு ஹந்தலாவே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல என்னுடைய ரெண்டு காதும் கேட்டுச்சு. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மினல் கிப்ர். அணு அளவாவது யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கம் போக மாட்டான் என்ற ஹதீஸ என்னுடைய ரெண்டு காதும் கேட்டு சென்று ஹஜரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி அப்துல்லா இப்னு ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு இவங்களும் அழுகிறாங்க, அவங்களும் அழுகிறாங்க. நான் பயப்படுறேன், எனக்கு பெருமை வந்துருமோன்று, எனக்கு கர்வம் வந்துருமோன்று. அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான ஒரு சிஃபத்து தான் பெருமை. எங்கள்கிட்ட என்ன இருக்குது பெருமைப்படுறதுக்கு? அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு சிஃபத்து தான் பணிவு. அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அந்த சிஃபத்தை நசீபாக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஸ்டோர்ல, அல்லாஹ்வுடைய ஹசானாவுல, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல அவன்கிட்ட இயலாது, தெரியாது, முடியாது என்பது கிடையாது. அல்லாஹு தஆலா எல்லாம் தெரியும், எல்லா பவரும் அவனுக்கு இருக்குது. அவன் அறிந்தவன், தெரிந்தவன், சக்தி உள்ளவன் என்பது அவன்கிட்ட. அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ் பெருமைக்கு தகுதியானவன். அல்லாஹ்விடத்துல இல்லாத ஒரு சிபத்து தான் இயலாது, தெரியாது, பணிவு. இது இருந்தால் அவன் அல்லாஹ்வாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு தெரியாது என்று வந்தா, இவருடைய பிள்ளையுடைய பிள்ளையுடைய பிள்ளை யாராக இருக்கும்? 4வது ஜெனரேஷன்ல வார பிள்ளை, அது எத்தனை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, யாருக்கு பிறக்கும், எவ்வளவு காலம் வாழும், என்ன செய்யும், யா அல்லாஹ் அவனுக்கு தெரியுமா? தெரியும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அல்லாஹ் தெரியாதுன்னு சொல்றதாக இருந்தா அவன் அல்லாஹ்வாக இருக்க முடியாது. எல்லாமே தெரியும். அல்லாமுல் குயூப், அல்லாம். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இல்லாத, அவனுடைய ஹசானாவில் அவனுடைய சிஃபத்துகள்ல இல்லாத ஒன்றுதான் பணிவுன்றது. அவன்கிட்ட இல்லாத சாமானுக்கு அவனிடத்துல டிமாண்ட் இருக்கு. அப்ப நானும் நீங்களும் அல்லாஹ் இடத்துல இல்லாத ஒரு விஷயம் அதை உண்டாக்கி கொண்டோம்டா, அது என்னது? பணிவு. எனக்கு தெரியாது, எனக்கு இயலாது, நான் பலவீனமானவன், நான் பாவி, நான் குறைவுள்ளவன் என்ற உணர்வு, என்ற பணிவு தன்மை வந்தா சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த சம்பவம் மூசா கதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் தருகின்ற முதலாவது பாடம், எங்கள்கிட்ட பெருமை வந்து விடக்கூடாது. நான் என்ற வார்த்தை எங்கள்கிட்ட வரக்கூடாது. எங்கட அகம்பா, அந்த ஒரு கர்வம் வந்து விடக்கூடாது. இரண்டாவது பாடம் என்னண்டா, அர்-ரிஹ்லத்து ஃபீ தலபில் இல்ம். இல்ம படிக்கிறதுக்காக பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும். இல்ம் எனக்கிட்ட வந்து படிச்சு தரணும், என்னிடத்துல இல்ம் என்னைய தேடி வரணும் நாங்க இருக்கக்கூடாது. இல்முக்காக, தீனுடைய ஷரியாவுடைய இல்முக்காக நாமோ நமது பிள்ளைகளோ தியாகம் செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கத்தக்க அவங்க இல்ம படிக்கணும்னு நினைச்ச போது, மூசா நீங்க இருங்க, பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, ஹதிர் உஸ்தாத நான் உங்களோட வீட்டுக்கு வர சொல்றேன். அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லிருக்கலாம். யாரு? மூசா கலீமுல்லா.
மூசாவை விடவும் யாரிடத்துல படிக்க போறாங்களோ ஹதிர் அந்தஸ்துல குறைஞ்சவங்க. நீங்க இருக்க வீட்டுல, நான் அவரை உங்களோட வீட்டுக்கு அனுப்புறேன் இல்ல, நீங்க மூசாவாக இருக்கலும் கலீமுல்லாவாக இருக்கலும் இல்ம படிக்கணுமா, பெட்டி படுக்கையை தூக்கிட்டு போய் சேருங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய மதரசால போய் சேர்ந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முஜாஹதா செஞ்சு தியாகத்தை செஞ்சு அடைஞ்சு கொள்ளுங்க. எவ்வளவு தூரம் போனாங்க, மஜ்மவுல் பஹ்ரைன் வரையும் போய் அதையும் தாண்டி போய் இல்ம படிச்சு கொண்டாங்க. அதனால நாம இல்ம இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம் நேற்று ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. ஹாரூன் ரஷீதுடைய மன்னர் சொன்னார், என்னுடைய 2 பிள்ளைகளும் இல்ம படிக்கணும். இமாமே, நீங்க உங்களுக்கு வசதியான நேரத்துல வீட்டுக்கு வந்து நீங்க படிச்சு கொடுங்க. இமாம் சொன்னாங்க, இல்மு யுதா லா யதி, இல்மு எங்கேயும் போகாது, இல்மை தேடி வர வேண்டுமே தவிர. அவர்தான் தாலிபுல் இல்ம். தாலிபுனா என்னது? தேடக்கூடியவர். தாலிபுல் இல்ம், மாணவருக்கு அரபிக்ல என்ன சொல்றது? தாலிபுல் இல்ம். தாலிப், தாலிபுண்டா தேட்டமுடையவர், தேடி போகக்கூடியவர். இல்மை தேடி போகக்கூடியவர் தான் மாணவர். அந்த அரபிக்ல ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சிருக்கிற அந்த வார்த்தை பேரே வந்து என்னதான் அந்த அர்த்தம் தான். இது என்னண்டா, இல்மு அவரை தேடி போனா அது சரி வராது, அந்த இல்முனால பக்குவம் வராது, சரியா இந்த இல்ம சரியா அடைஞ்சு கொள்ள மாட்டான். ஆகையினால நாம ஹசரத் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைக்கு ஓதி கொடுங்க என்று சொல்றதை விட, ஹசரத் உங்கள்ட்ட எந்த டைம்ல நேரம் இருக்குது, நான் என் பிள்ளைய கொண்டாந்து விட்டுறேன். ஹாரூன் ரஷீத் வந்தார் ஒரு முறை, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா உது எடுத்து கொண்டிருந்தாங்க, பிள்ளைகள் 2 பேரும் நிக்கிறாங்க. ஹாரூன் ரஷீத் சொன்னாரு, இமாம் கொஞ்சம் நில்லுங்க, என் பிள்ளைகள் 2 பேருக்கும் தண்ணியை ஊத்தி உது எடுத்து உங்களுக்கு உது எடுக்கிறதுக்கு ஹிதுமத்து செய்ய சொல்லுங்க. இமாம் சொன்னாங்க, எனக்கு தேவையில்லை. ஹாரூன் ரஷீத் சொன்னா, உங்களுக்கு தேவையில்லை, என் பிள்ளைகளுக்கு இல்மு கிடைக்கிறதுக்கு அது தேவை, அதனால் அனுமதி கொடுங்க ஹிதுமத் செய்ய. கண்ணியமான சகோதரர்கள், எனவே 2வது பாடம் இந்த சம்பவத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஹதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த நிகழ்வுல எங்களுக்கு நாங்க படிச்ச 2வது பாடம் வந்து, இல்ம தேடி நாம போகணும். இல்ம் இருக்கிற இடத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, இது இல்மினுடைய தேட்டத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா இந்த வருகைகளை கபூல் செய்யணும். இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமுக்காக நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் யார் யாரோ எங்கெங்கயோ சுத்தி கொண்டு கிளப்லையும் அதுலையும் இதுலையும் எங்கெங்கயோ இருக்குகின்ற நேரத்தில் ஃபுட்பால்லையும் கிரிக்கெட்லையும் அதுலையும் ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையில அல்லாஹ்வுடைய கலாம படிக்க, அல்லாஹ்வுடைய கலாம உள்ள பாடங்களை புத்திமதிகளை நாங்க கேட்க நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இத சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே நேற்று நாம நிறைய சம்பவங்களை பார்த்தோம். பக்கீப் இப்னு மக்லத் போன்றவங்க ஸ்பெயினிலிருந்து கால்நடையாக எவ்வளவு கஷ்டப்பட்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்துல இல்ம படிக்க பகதாதுக்கு வந்தாங்க என்ற விடயங்களை நாங்க பார்த்தோம். அதே போன்றுதான் இந்த சம்பவத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு படிப்பினை நாம் அதை சொல்லிட்டு அடுத்த இன்றைய பாடத்துக்கு போகணும். கண்ணியமான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதர் அலைஹிஸ்ஸலாமும் போன அந்த பயணத்துல 3 நிகழ்வுகள் நடந்துச்சு. கப்பலை உடைச்சது, பிள்ளைய கொண்டது, அந்த ஊர்ல போய் செவத்தை எழுப்பி கட்டினது. இந்த 3 நிகழ்வுகளையும் குர்ஆன் சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தவறு இதை எதிர்த்து குறுக்கு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப வெளிப்படையில பார்த்தா இந்த 3ம் ஒரு அர்த்தம் இல்லாத வேலை. அந்த மக்கள் டிக்கெட் இல்லாம ஃப்ரீயா கப்பல்ல ஷிப்ல ஏத்தி கொண்டு போறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலை போட்டு உடைக்கிறாங்க. சும்மா போற வழி ஒரு புள்ள இருக்குது, போண்டு அந்த பிள்ளைய கொலை செய்யறான். அடுத்து அந்த ஊர்ல போய் அவங்க விருந்து கொடுக்கவும் இல்லை, கடுமையான பசி, ஆனாலும் அந்த ஊர்ல ஒரு செவத்தை எழுப்பி கட்டுறாங்க. இந்த 3 நிகழ்வுகளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சகித்துக் கொள்ளல. அவங்க கேட்டாங்க, இது என்ன தேவையில்லாத வேலை, என்ன தவறு செய்றீங்க, எவ்வளவு பெரிய அநியாயம், இந்த பிள்ளைய கொண்டு போட்டீங்க. ஹதரத் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் செய்யற எதையும் நீங்க கேட்க கூடாது என்று சொல்லிதான் அவங்களை கூட்டி கொண்டு வந்தேன். 3வது சப்ஜெக்ட்லையும் அதை திரும்ப கேட்கவும், ஹாதா ஃபிராகு பைனி வ பைன், நீங்க இதோட போங்க,
என்னோட பயணத்தை தொடர வேண்டாம்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பி வச்சாங்க. இதன் மூலம் எங்களுக்கு தெரிகின்ற ஆகப்பெரிய ஒரு பாடம் என்னண்டா, எவ்வளோ விஷயங்கள் வெளிப்படையில தவறு மாதிரி விளங்கும். ஆனா வெளிப்படைய வச்சு நாங்க எதையும் தீர்ப்பு வழங்கி விடக்கூடாது. இவர் கெட்டவர் என்றோ தவறு என்றோ அவர் உண்மையான முறையில அணுகினால், ஓ இதுக்காக தான் செஞ்சீங்களா, அப்படியா, எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கொள்ள என்ற உண்மை வெளியே வரங்கும். எப்ப அதை அணுகி அதனுடைய காரணத்தை கேட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். பிறகு ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த 3 விஷயங்களையும் நீங்க தவறாக விளங்கினீங்க, வெளிப்பட அப்படித்தான், அதனுடைய அந்தரங்கம் அப்படி அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல நான் செஞ்சேன், அல்லாஹ்வுடைய ஆர்டரின் பேர்ல நான் செஞ்சேன், ஏண்ட இஷ்டப்படி ஒண்ணு செய்யல, நீங்க இதை எதிர்க்கிறது என்ன எதிர்க்கல, அல்லாஹ்வுடைய உத்தரவு எதிர்க்கிறீங்க என்று சொன்ன பிறகு ஒவ்வொரு விஷயமும் இப்படியா அப்படியா இதுக்கா செஞ்சீங்க, அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு ஹைரோண்ட் இதுல இருக்குது என்று சொல்லி என்ன செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டுச்சு. அப்ப முதலாவது விஷயம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வெளிப்படைய மட்டும்தான் நாங்க பார்க்கிறோம். எனவே அந்த சம்பவத்தினூடாக என்ன ஒன்று நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடக்குது, அதுல ஹைர் இருக்கும் என்று நினைச்சிட்டா அல்லாஹ்வுடைய கலாவ கதிர விதிய ஏற்பாட்டை நம்புகிற ஒரு மூமினுக்கு வாழ்க்கையில டென்ஷன் இல்ல. குர்ஆன் சொல்லுகின்ற வாழ்க்கைக்கான ஒரு பொது விதிய நாம நேத்து ஞாபகப்படுத்தினோம். வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். சில விஷயத்தை நீங்க வெறுப்பீங்க, மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு கைராக இருக்கும். புள்ள மௌத்து மனசுக்கு கஷ்டம்தான், ஆனா அல்லாஹ் இதுல என்ன கைர வச்சிருக்கிறானோ, அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு பகரமாக இதை விட ஒரு சிறந்த செல்வத்தை அல்லாஹ் தர இருக்கிறானோ, அந்த பிள்ளை மௌத்தாகிச்சு, அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைக்கு பகரமாக அந்த பெற்றோர்களுடைய கண்ணியத்தை மானத்தை அவர்களை ஈமான பாதுகாக்கிறதுக்காக அந்த பிள்ளை எடுத்துட்டு அல்லாஹு தஆலா வேற பிள்ளையை கொடுத்தான். இழப்பு நஷ்டம், நினைச்சது நடக்கல, இன்னிடத்துல கல்யாணம் நினைச்சோம் நடக்கல, ஹைரா இருக்கும், அல்லாஹ் என்ன ஹைர வச்சிருக்கிறானோ, ஆம்பளை புள்ள கிடைக்கும் நினைச்சேன், பொம்பளை புள்ள ஹைரா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். என்ன வாழ்க்கையில நடந்தாலும் அல்லாஹ்வுடைய விதியை நம்பி கலாவ கதிர முன் வச்சு போறவருக்கு வாழ்க்கையில டென்ஷனும் இல்ல, யாரோட ஃபைட்டும் இல்ல. உன்னாலதான் அவனாலதான் இவராலதான், இந்த டாக்டராலதான் இதாச்சு, அங்க போக போய் தான் இதாச்சு, நான் இங்க போக பார்த்தேன், நீங்க தான் அந்த டாக்டர்கிட்ட போக சொன்னீங்க, அவரோட சண்டை பிடிக்க ஒன்றும் இல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில டென்ஷனும் இல்ல, யாரோட ஃபைட்டும் இல்ல. கலா கதிர், சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ ஞாபகப்படுத்தினோம் நேத்து, அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியம், எப்படி ஆச்சரியம்? அவருடைய நஷ்டம் வந்தாலும் அவருக்கு ஹைரு தான், கஷ்டம் வந்தாலும் அவருக்கு லாபம் தான், தோல்வி வந்தாலும் அவருக்கு வெற்றி தான். அதான் அந்த ஹதீஸுடைய விளக்கம். எல்லா நிலைமையிலும் அவருக்கு என்னதான் ப்ராஃபிட் தான், அவர லைஃப் அவருக்கு சக்சஸ் தான். ஆனா வெளிப்படையில தோல்வி, வெளிப்படையில லாஸ்ட், வெளிப்படையில நஷ்டம் கஷ்டம் இல்ல, அவருக்கு வெற்றி. யார்? ஈமானுடையவர். ஈமான் வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, உண்மையான ஈமானுடையவருக்கே தவிர இந்த ஸ்டேஜ் இந்த தரத்துக்கு ஈமான் உள்ளவரை தவிர வேற யாரும் வரையலாது. என்னது? இன் அஸாபத்துஹு ضرா, கஷ்டம் ஏற்பட்டா சபர, பொறுமை செய்வாரு, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்வார், ஆகிரத்துல பெரிய வெகுமதிகளை பெற்றுக் கொள்வாரு. இவர் இங்க கஷ்டம், ஆனா சொர்க்கத்தில் அவருக்கு அது ப்ராஃபிட். இங்க லாஸ்ட் ஆகிறாரு, சொர்க்கத்தில் அவருக்கு பெனிஃபிட். எனவே அவர நஷ்டமும் நஷ்டம் அல்ல, அவர தோல்வியும் தோல்வி அல்ல, கஷ்டமும் கஷ்டம், எல்லாம் லாபம் தான் அவருக்கு. வைன் அஸாபத்துஹு ஸர்ரா, சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தால் பெருமடிக்கவோ அல்லது குதூகலம் போடவோ மாட்டாரு. ஷக்கர, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வாரு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அவருக்கு அதுவும் லாபம் தான். வஹுவ கைருல்லாஹ். எனவே
இந்த சம்பவத்துல நாம பெரும் படிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, அல்லாஹ்வுடைய விதியை ஏற்பாட்டை நம்பி நாங்க வாழணும். எதையும் வெளிப்படைய வச்சு தீர்மானிச்சிடக்கூடாது. நேற்று ஒரு கதை ஒன்று சொன்னோம் இல்லையா, கையை வெட்டு காலை வெட்டு, கழுத்தை வெட்டுட்டு கையை வெட்டு கழுத்தை. அப்போ வெளிப்படையில பார்த்தா என்ன, உள்ளுக்கு கொலை நடக்குது. போலீஸ கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளுக்கு என்னமோ கேம் ஒன்று போகுது, இந்த கதையை கொடுக்குறான உள்ளுக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்த்தா என்ன, அல்லாஹ் அக்பர், டீச் பண்றாங்க, டெய்லரிங், அறிவு போதிக்கப்படுகிறது. வெளிப்படைய பார்த்தா கொலையா வழங்குது, உள்ளுக்கு போய் பார்த்தா அறிவு போதிக்கப்படுகிறது. இது மாதிரிதான் எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயம். தகவல் வரும் உண்டு, பெண்கள்ட புறத்தால வரும், அப்படியாமே இப்படியாமே, அப்படி சொன்னாமே இப்படி சொன்னாமே, அது தெரியுமா வரும். அதை தூக்கி பிடிச்சோண்டா எல்லா குடும்பங்களும் உடைச்சுக்கிட்டு போகும். இல்லைங்க, அவசரப்படாதீங்க, இல்லைங்க, யோசிப்போம், பேசுவோம், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். என்னான்னு பார்த்தா அது பெரிய ஒரு நலவுக்காக இரக்கத்தில் அவங்க சொன்ன ஒரு செய்தியாக இருக்கும், எங்கட நலவுக்காக சொன்ன ஒரு செய்தியாக இருக்கும். அது அங்க சுத்தி இங்க சுத்தி பெரிய கொலையா வந்து சேர்ந்துடும். இந்த சம்பவம் எங்களுக்கு தருது பாருங்க. அந்த 3 நிகழ்வும் வெளிப்படைய பார்த்தா அது ராங், அது பெரிய ஒரு மிஸ்டேக் கொண்டு செய்யறாங்க. யாரு? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு விளங்குது இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே விளங்குது இல்ல. வெளிப்படை அப்படித்தான். ஆனா அந்த ரங்கத்தை பார்த்தா ஓ அப்படியா, ஓகே, வாயப்பட்டுட்டான். எனவே அது ஒரு முக்கியமான பாடம் இந்த சம்பவத்துல நாங்க படிக்க வேண்டியது. அதல்லாத நிறைய விஷயங்கள் நேற்று ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. 2 பிள்ளைகள், எத்தீமான பிள்ளைகளுடைய சொத்து பாதுகாக்கப்பட்டது. அந்த பிள்ளைகள் சாலிஹானவங்களாக இருப்பதை கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தால் அவங்களுடைய சொத்து சுத்தமானதாக இருக்கும், அது பரம்பரையா பாதுகாக்கப்படும். பெற்றோர்கள் சாலிஹானவங்களாக இல்லையா, ஹராத்திலையும் அதிலையும் இதிலையும் களவுலையும் வட்டியிலையும் சம்பாதிச்ச சொத்தாக இருக்கும். இது பாதுகாக்கவும் பட மாட்டாது, பிள்ளைகளுக்கு முசீபத்தாக மாறும். அந்த சொத்தை வச்சு பிள்ளைய சண்டை பிடிச்சிட்டு இருப்பான். ஏன் தான் எங்க வாப்பா இதை விட்டுட்டு போனாரோ, இதால உள்ள முசீபத், நாங்க இன்னும் கோட்லையும் அங்கேயும் இங்க அலைஞ்சு திரிகிறோம். எவ்வளவு அன்பாக இருந்த நாங்க நான தம்பி சண்டை பிடிச்சு கொண்டு திரிகிறோம் என்ற கருத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அந்த யத்தீம்களுடைய வாப்பா மௌத்து, வாப்பா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, வாப்பா மௌத்து. அந்த 2 பேரு வாப்பா வகான அபூஹுமா சாலிஹா, ஆனா சாலிஹான வாப்பாவாக இருந்ததனால அந்த யத்தீமுடைய சொத்து அல்லாஹ் தஆலா ஒரு நபிக்கு ஆர்டர் கொடுத்து அந்த செவத்தை கட்ட சொல்லி செவத்துக்கு கீழுள்ள புதையல் எல்லாம் பாதுகாத்தான். ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா ஆர்டர் கொடுத்து நபியை எங்கேயோ இருந்து கொண்டாந்து வேலை வாங்கி யத்தீமுடைய சொத்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்? ரீசன் என்ன, காரணம் என்ன? வகான அபூஹுமா சாலிஹா, அவங்களோட வாப்பா அந்த பிள்ளைகளோட உம்மாவும் வாப்பாவும் சாலிஹானவங்களாக இருந்தாங்க. இப்ப சாலிஹானவங்களா இருந்தா சொத்து ஏன் பாதுகாக்கப்படணும்? சாலிஹானவங்களா இருந்தா அவங்களோட சொத்து முறையாக ஹலாலான சுத்தமான சொத்தாக இருக்கு, அது பாதுகாக்கப்படும். சாலிஹ் இல்லையா, அப்ப சொத்து அவரு பல வகையிலையும் சொத்தை சேகரிச்சிருப்பாரு. அப்ப அந்த சொத்து பாதுகாக்கவும் படாது, 2வது பிள்ளைகளுக்கு முசீபத்தாக மாறும். இதெல்லாம் அந்த சொத்துல என்ன இருந்துச்சு, அதுல இருந்த புதையல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இக்ரிமா போன்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அதுல ஒரு தங்க பலகை, அதுல 7 வரிகள், புத்திமதிகள், இவற்றையெல்லாம் நேற்று நாங்க பார்த்தோம். அத சில நேற்று சொன்ன விடயத்தை நாங்க சமரிய நான் இன்றைக்கு சொல்லல, அதை நேற்று சொல்லாத விஷயங்களை கொஞ்சம் சேர்த்து நாம் இன்றைக்கு மீண்டும் மீட்டி பார்த்தோம். அப்ப அந்த சம்பவத்துல சில விஷயங்கள் மீதம் இருக்குது, அதை நாங்க பார்த்துட்டு இன்றைய பாடத்துக்கு நாங்க போக வேண்டி இருக்குது. அதுல ஒரு விஷயம் பலரும் கேட்டது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சில விஷயங்கள். ஹிதர்ன்றது நடைமுறையில் அதிகமாக எல்லோரும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் நபி அல்லது ஹிதர் என்று சொல்றதுதான் வளமை. ஹிதரும் சரி ஹதரும் சரி, ஆனா ஹதர் என்பதுதான் சரியான உச்சரிப்பு, 2ஐயும் சொல்லலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா வலியா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதில நாம முந்த நாள் பாடத்துல நாம் அதை இடையில தேவைப்பட்டுச்சு, எனவே நம்ம பார்த்தோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு நேசர், வலி என்ற ஒரு சிலருடைய கூற்று இருந்தாலும் சரியான உலமாக்களுடைய சரியான கருத்து அவர்கள் யாரு, ஒரு நபி என்பதுதான். ஏனென்றால் நபியாக இருக்குகின்ற காரணத்தினாலதான்
வஹீன் மூலம் அவர்களுக்கு அந்த பிள்ளையை கொல்லுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அவர்களுக்கு அது ஜாயிஸா இருந்திருக்கும். இல்லைன்னு சொன்னா ஒரு வலிக்கு வஹி வரையலாது, ஒரு வஹிக்கு என்ன செய்யலாது, ஷரியத்துக்கு மாத்தமான அவர் எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் ஷரியத்துக்கு மாத்தமாக செய்யறதுக்கு அவருக்கு என்ன கிடையாது, பெர்மிஷன் இல்ல, அனுமதி கிடையாது. ஷரியத்துக்கு மாத்தமாக செஞ்சா அவர் வலியே கிடையாது. முதலாவது அவர் எலி, அவர் வலி சமுதாயத்துக்கு வலியா மாறிடுவார், எல்லாத்தையும் வழிகேட்டுல கொண்டு போகுகின்ற ஒரு வலியாக வேதனையா மாறிடுவார். ஷரியத்துக்கு மாத்தமா நடக்கிறார். வலியாக இருப்பதே அவருடைய ஷரியாவை அவர் பேணுதலாக ஒவ்வொரு சுன்னாவையும் சரியாக பின்பற்றுவதனுடைய பரக்கத்துல தான் அவர் அல்லாஹ்வுடைய நேசராக முடியும். எனவே இந்த சம்பவத்துல ஒன்று அந்த நிகழ்வு, அந்த பிள்ளையை கொலை செய்து விட்டு பிறகு சொன்னாங்க, வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, நான் என்னுடைய இஷ்டப்படி செய்யல, அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி செஞ்சேன். அல்லாஹ்வுடைய ஆர்டர்னா அப்ப வஹி வந்திருக்கணும். வஹி ஒன்றின் மூலமாக மாத்திரம் தான் ஷரியத்தில் உள்ள ஏதாவது ஒரு விஷயம் விதிவிலக்காக ஆக முடியும். வஹி இல்லாம வேற யாருக்கும் அவருக்கு இல்ஹாம் வந்துச்சு, உணர்வு வந்துச்சு, கஷ்ஃப் ஏற்பட்டுச்சு, கனவுல தென்பட்டுச்சு, இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஷரியத்துக்கு மாத்தமாக எதுவும் இதெல்லாம் ஆதாரமாக ஆக முடியாது. அப்ப அதை நாம் அன்றைக்கு பார்த்துட்டோம். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் நபிதான், ஆனா ரசூல் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியும் கூட ரசூலும் கூட. அடுத்த விஷயம், ஹதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அவங்க பொதுவாக மக்களிடத்துல பரவலாக உள்ள செய்தி என்னது, அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க, ஹயாத்து நபி, அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க என்பது பொதுவாக இது பலர் கேட்கவும் செஞ்சாங்க. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருக்கிறாங்களா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனா இந்த கேள்வி ஒரு கட்டாயமான ஒரு அம்சம் ஒன்று இல்லை. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருக்கிறாங்களா மௌத்தாகிட்டாங்களான்றது தெரியணும் என்பது எங்களுடைய ஈமானுடைய ஒரு அம்சமும் இல்லை. குர்ஆன்லயும் சஹீஹான ஹதீஸ்கள்லயும் தெளிவாக மௌத்து இல்ல ஹயாத்து என்று வரவும் இல்லை. அப்படி எங்களுக்கு ஈமான் கொள்வது கட்டாயம், தெரிஞ்சு கொள்றது அவசியமான ஒரு விஷயமாக இருந்தா அது கட்டாயம் சஹீஹான ஹதீஸ்ல சரியான முறையில தெளிவான முறையில வந்திருக்கும். ஆனாலும் இது பயானாக இருந்தால் இதை நான் டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பாடம் நாங்க போறதுனால, தஃப்சீருடைய கிளாஸ் என்று போறதுனால இப்படியான விஷயங்களையும் நாங்க பாடங்கள்ல நாங்க தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும், அவைகளையும் பாடத்துக்கு எடுக்கத்தான் வேணும். ஆகையினால இந்த சப்ஜெக்டை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹயாத்து மௌத்துடைய விஷயத்துல உலமாக்கள் என்ற சில ஆயத்துகள் சில நிகழ்வுகளை பார்க்கும்போது, சில ரிவாயாத்துகளை பார்க்கும்போது அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க என்பது மாதிரி தென்படுகிறது. தெளிவாக எங்கேயும் இல்லை. சில நிகழ்வுகளை பார்க்கும்போது அப்படி ஒருத்தர் ஹயாத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று இல்லை, அப்படி இருக்கிறதாக இருந்தா இந்த ரிவாயத்தோடு அது என்ன செய்யுது, கிளாஷ் ஆகுது. அப்ப ரெண்டு வகையான இதுகளும் இருக்குது. எனவே அவங்க ஹயாத்தோட இருக்கிறேன்னு சொல்றவங்க மௌத்தாயிட்டாங்க என்பதன் மீது அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு அதுக்கு காரணங்களை சொல்றாங்க, பதில்கள் சொல்றாங்க. மௌத்தாகிட்டாங்க என்று சொல்லக்கூடியவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பதில்கள் சொல்றாங்க. அது நாம அப்படி போறோம்னா மிச்சம் டீப்பாக போகணும். இருந்தாலும் நான் சுருக்கமான உங்களுக்கு அதை விற்கிறேன். எப்படின்னா 3 கருத்துகள் உலமாக்கள் இடத்துல இருக்குது. 3 கருத்துகள் இருக்குது. அதுல முதலாவது, அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க, அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க. இந்த சூரா கஹ்ஃபுடைய இந்த சம்பவத்துக்கு கீழே நீங்க தஃப்சீருடைய கிதாபுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய இமாம் குர்துபி போன்ற இமாம்கள், இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் இது விஷயங்களை நிறைய இது சம்பந்தமான விஷயங்களை தொகுத்திருக்கிறாங்க. அவர்கள் ஹயாத்தோட இருக்கிறாங்க என்பதற்கு சொல்லக்கூடிய, யாரு ஹயாத்தோட இருக்கிறான்னு சொல்றாங்களோ சொல்லக்கூடிய ஆதாரங்கள்ல ஒன்றுதான் ஹாக்கிம், முஸ்ததரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துடைய நேரத்துல ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. மக்கள் அப்படியே கூடி போய் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மனிதர் வந்தாரு, ஒரு தாடி, பழுத்த பெரிய தாடியுடையவராக உள்ள வந்தாரு. வந்து ஜனாசாவுக்கு முன்னால நின்று, இன்ன லில்லாஹி அஸாஅன் மின் குல்லி முஸீபத்தின்
وعوضا من كل فائت وخلفا من كل هالك فإلى الله فأنيبوا وإليه فارغبوا என்று சொன்னார். அறிமுகம் இல்லாத ஆள். இது முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அல்லாஹ் இடத்துல அதுக்குரிய தீர்வு பொறுமை. இழந்து போன ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்தால பகரம் வச்சிருக்கிறான். ஒன்று போனா அதுக்கு ஒரு பகரம் ஒன்று அல்லாஹ்தால வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் பக்கமே உங்களுடைய கவனங்களை திருப்புங்கோ. அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே ஆர்வம் கொள்ளுங்கள். சோதனைகள் வரும்போது அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை நோட்டமிடுகிறான் என்ற புத்திமதியை எல்லாருக்கும் சொன்னார். அதுக்கு பிறகு அவர் அப்படி கலைஞ்சு போனார். எங்க போனார்ன்றது விளங்கல்ல. அந்த ரிவாயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா, இந்த ரெண்டு பேரும் அந்த ஹதீஸ்ல, அந்த ரிவாயத்துல, ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத்துல சொல்றாங்க, இது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் அங்க வந்து அந்த நசீஹத்தை செஞ்சது என்பது அந்த ஹதீஸ், அந்த நிகழ்வு ஒரு ஆதாரம். இரண்டாவது, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஏற்படும் போது தஜ்ஜாலுக்கு மதீனாவுக்கு வர முடியாது. ஆனா மதீனாவுக்கு வெளியே ஒரு மலைக்கு மேல ஏறி அவன் சத்தம் போடுவான், என்னை எதிர்க்க யாராவது வாங்கன்னு சொல்லி. அந்த ஹதீஸ்ல வருகிறது, அந்த காலத்தில் இருந்த மனிதர்களில் சிறந்தவர், ஹைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர் முன்னுக்கு போவார். இப்ப தஜ்ஜால் கேட்பான், இவரை வெட்டிட்டு இவரை மௌத்தாக்கிட்டு நான் ஹயாத்தாக்குறேன், நான் அல்லாஹ், நான் தான் ரப்பு என்று ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்பான். மக்கள் ஒன்றும் சொல்லல, அமைதியா இருப்பான். அப்ப அவன் என்ன செய்வான், அவன் வாளால, இவர் தூரமா இருப்பாரு, அங்கிருந்தே வாளால வெட்டுவான். அவர் உடம்பு ரெண்டுக்காகி ரெண்டு பகுதியில மிக தூரமாக போய் ஒரு பாதி வந்து ஒரு பகுதியில, இன்னொரு பாதி அடுத்த தூரமா போய் விழும். அதுக்கு பிறகு திரும்ப இந்த ரெண்டு உடம்பும் ஒன்று சேரட்டும் சொல்லுவான். உடம்புடைய ரெண்டு துண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகி அவர் எழும்பிடுவார். அப்ப அந்த மனிதர் வெட்ட முந்தி சொன்னாரு, நீதான் தஜ்ஜால், நீ தஜ்ஜால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தஜ்ஜால் நீதான் என்று சொன்ன பிறகுதான் வெட்டுவான். வெட்டின பிறகு திரும்ப மனிதர் அவர் உயிர் பெற்று எழுந்த பிறகு அவர் சொல்லுவாரு, நீ தஜ்ஜால், நீதான் தஜ்ஜால் என்பதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல, நீ இப்படி செஞ்ச பிறகு எனக்கு இன்னும் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நீ இப்படியும் செய்வாய், அதனால நீ தஜ்ஜால் என்பது இன்னும் ஊர்ஜிதமாயிருச்சு, ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படி என்று சொல்லுவார். இந்த நீண்ட ரிவாயத் தஜ்ஜாலை பத்தி ஃபித்னாவுடைய, முஸ்லிம்ல ஃபித்னாவுடைய ஹதீஸுகள்ல வந்து அந்த நீண்ட நுஅமான் இப்னு சம்ஊன் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ்ல ஒரு துண்டுல இப்படி வருகிறது. அப்ப உலமாக்கள் சொல்றாங்க, அந்த சிறந்த மனிதர் என்பவர் கதிர் தான், கதிர் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த தஜ்ஜாலுக்கு அந்த இடத்துல போய் ஃபைட்டுக்கு போறது அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சில ரிவாயத்துகள், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் பலர அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள சந்திச்சதாக, அவங்களுக்கு துஆக்கள் கற்றுக் கொடுத்ததாக, அதே துஆவை வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சு கற்றுக் கொடுத்ததாக இப்னு அபி துன்யா ஹவாத்திஃப் என்ற நூல்கள்ல பதிவு செஞ்சிருக்கக்கூடிய ரிவாயத். ஆனா இந்த எந்த ரிவாயத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருக்கிறாங்கன்னு சொன்னது இல்ல. இந்த நடந்த நிகழ்வுகள்ல இவர் ஹதர் தான் என்று மற்றவங்க அபிப்பிராயப்பட்ட தகவல்கள் தானே தவிர அது ஹதராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனவே ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹயாத்தோட இருக்கிறாங்க என்ற சொல்லக்கூடியவங்களுடைய ஆதாரங்கள் இது. மற்றும் ஒரு சாரார் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் இல்ல மௌத்தாயிட்டாங்க, அவங்க ஹயாத்தோட அப்படி இருக்க இயலாது. ஏண்டா புகாரியுடைய ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இஷாவுக்கு பிறகு எழும்பினாங்க. இஷா தொழுவிச்சிட்டு எழும்பி சொன்னாங்க, அரஐதகும் லைலதகும் ஹாதிஹி
فإن على رأس 100 سنة منها لا يبقى ممن هو على ظهر الأرض أحد. உபதேசம் செஞ்சாங்க. அந்த உபதேசத்துல சொன்னாங்க, இன்று இந்த பூமிக்கு மேல இருப்பவர்கள் இல்ல, இந்த பூமிக்கு மேல இருப்பவர்களில் 100 வருஷம் ஆகிட்டா இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருவாங்க. 100 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா ஒரு புதிய ஒரு சமூகம் இருப்பாங்க. எல்லாம் மௌத்தாக இருக்கிறோம், உலகம் முடியுது, வாழ்க்கை முடியுது என்று சொல்றத இப்படி ஒரு போக்குல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையில சொன்னாங்க. 100 வருஷத்துக்கு பிறகு இன்று பூமியில் உள்ள யாரும் என்ன செய்ய முடியாது, இருக்க மாட்டாங்க. அஹதுன், யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே இந்த ஹதீஸ் புகாரில வருது, பொதுவான ஹதீஸ். ஆனா இந்த ஹதீஸை வச்சு என்ன விளங்குது, அப்ப அப்படியே ஒரு காலம் இருந்திருந்தாலும் அந்த 100 வருஷத்துக்கு அவங்களும் மௌத்தாக இருக்கும். எனவே அவங்க நீண்ட காலம் ஹயாத்தோட இப்போதையும் இருக்கிறாங்க என்ற இந்த கருத்து சரியல்ல இந்த ஹதீஸை வைத்து. இரண்டாவது, அப்படி அவங்க நபி இருப்பதாக இருந்தா, நபி ஒன்று இன்னும் ஹயாத்தோட இருக்கிறாங்க இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் இறுதி நபியாக வந்தவர்கள். அப்ப அவங்களுக்கு பிறகு ஒரு நபி இருந்து கொண்டிருக்கிறாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது வேற விஷயம். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டாங்க, இந்த உம்மத்துல ஒரு நபராக, இந்த உம்மத்துடைய ஒரு மனிதராக அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது நபியா வர மாட்டாங்க, நபி போஸ்ட் இல்லாமலாகி உம்மத்துடைய ஒரு மனிதராக, ஒரு இறை நேசராகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுடைய வருகைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள், இறுதி நபியானவர்கள் என்ற அந்த கொள்கை, அந்த அகீதாவோட அது கிளாஷ் ஆகுது. அது மாத்திரமல்ல, மூணாவது, அபூதாவுதுல திர்மிதில வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, என்னையத்தான் பின்பற்ற வேண்டும். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களோ மற்ற எல்லா மார்க்கமும் அது மன்சூஹாக்கப்பட்டு போய்விடும். லவ்கான மூசா ஹய்யன் லமா வஸஅஹு இல்லா இத்திபாய், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருந்தாலும் இப்ப என்னைய பின்பற்றத தவிர வேற வழி அவங்களுக்கு இல்லை. அவங்களோட தௌராத் அவங்களுக்கு இருந்துச்சு, அதெல்லாம் வேற விஷயம். இப்ப இருந்து அவங்க என்னையத்தான் பின்பற்றணும், இருந்தால் என்னையத்தான் பின்பற்றணும் சொன்னாங்க. அப்ப ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருந்திருந்தா அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக தன்னை பிரகடனப்படுத்தி அவங்கள ஃபாலோ பண்ணிருக்கணும். இப்படியெல்லாம் சர்ச்சைகள் இருக்கிறதுனால அடுத்த சாரார் சொல்றாங்க, ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இல்ல, மூத்தாயிட்டாங்க. இப்ப மூத்தாறாங்களோ இருந்தாங்க, ஒரு காலத்துல அவங்க இருந்தாங்க, அவங்களோட காலத்துல அவங்களோட வாழ்க்கை முடியும் வரை இருந்தாங்க, மூத்தாயிட்டாங்க. இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறாங்கன்ற கதைக்கு இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கற இடமில்லை. இந்த ஆதாரத்தை மட்டும் நான் சொன்னேன். இந்த ரெண்டு சாராரும் ஒருவருக்கொருவர் அவங்களுடைய ஆதாரங்களுக்கான அறிவு ரீதியான பதில்கள், கருத்துகள் சொல்லப்பட்டிருக்குது. அங்க நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது கருத்து தான் நான் இப்ப என்னுடைய பார்வையில தான் பொருத்தமானது. நீங்களும் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டா மிச்சம் உசிதமானது. மூணாவது உலமாக்களுடைய கருத்து என்னண்டா, அத்தவக்குஃப். தவக்குஃப் சொன்னா அவங்க ஹயாத்தோ மௌத்தோ எங்களுக்கு அது தெரியாது, எங்களுக்கு தேவையும் இல்லை, அதை பத்தி நாங்க ஒன்று சொல்லத்துக்கு தயாரும் இல்லை. நிறைய மார்க்கத்துடைய விஷயங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாவும் அப்பாவும் சொர்க்கவாசிகளா நரகவாசிகளா, இதை வச்சுக்கொண்டு பெரிய ஒரு பிரசங்கமும் பிளவும் ஒரு சாரா சொர்க்கவாசி என்று சொல்ல இலங்கையில நடக்குது. ரசூலுல்லாஹ்வோட உம்மா அப்பா நரகவாசி இவனை சொல்றானு, இவனெல்லாம் முதலாவது காஃபிர், இவங்களை போட்டு காஃபிராக்கு. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா முடிவு செய்யற விஷயங்களை நிறைய இப்ப எங்களோட உம்மத்து செஞ்சிடறாங்க. இங்கே அவன் நரகவாசி, இவன் சொர்க்கவாசி, இவன் காஃபிர், இவன் வழிகேடு. ஆகிரத்துல உடைய பாதி வேலை இங்க செஞ்சேதான் கொண்டு போறான். இது எங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை. இது பைனஹு வ பைன அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு இப்ப ஹதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே நாங்க பார்த்த வெளிப்படையில ஒன்று இருக்குதான், அந்த ரங்கம் உண்டு. அதனால எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா வாப்பா காஃபிர் தான் அவங்க அல்லது ஈமானுடையவங்க தான் என்று. ஏண்டா அப்படி அவசியம் இருந்தா குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு சொல்லப்படலையா? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தகப்பனை பத்தி இப்படி எல்லாம் பேசி அவர்களை நாங்க நோகடிக்கணும்?
இந்த உம்மத்துடைய பேச்சு, உம்மத்துடைய அமல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட உம்மத்து உங்களோட உம்மா வாப்பா சொர்க்கவாசியா நரகவாசியான்னு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்கன்ற தகவல் போனா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. எங்களுக்கு இது தேவையா? அப்படியான நிறைய விஷயம் இருக்குது. அப்ப இதுகள் எங்களுக்கு கட்டாயமான விஷயம் அல்ல. நிறைய பேர் இப்னு அரபின்னு ஒரு பெரியார் இருந்தாங்க, அவரு காஃபிரா, அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா, அது எங்களுக்கு தேவையில்லையே. முதல்ல நான் சொர்க்கவாசியா நரகவாசியான்றது என்ன நிலைமை? என்ன சஹாபாக்கள் புகாரில வருகிறது, இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நான் 30 சஹாபாக்களை சந்திச்சேன். குல்லுஹும் யகாஃபூன அலா அன்ஃபுஸிஹிம். அந்த 30 சஹாபாக்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுண்டா, அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுண்டா, அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி பயந்து கொண்டிருந்தாங்க. நான் ஒரு முனாஃபிக்கா இருப்பேனோ, இந்த முடிவு என்ன ஏற்படுமோ என்று தன்னை பத்தி பயந்து கொண்டிருந்தாங்க. நாம இன்றைக்கு அடுத்தாக்களை பத்தி தீர்ப்பு வழங்குறதுல சஹாபாக்களுடைய காலம் எப்படி இருந்துச்சுண்டா, அவங்க கவலைப்பட்டாங்க எப்படி வெளியே உள்ளால உள்ளுக்கு கொண்டு வர, வெளியே உள்ளால எப்படியாவது உள்ளுக்கு கொண்டு வரலாம். இன்றைக்குள்ள காலம் எப்படி உள்ளுக்குள்ளவனை வெளியே தள்ளுறது எப்படி? ஏதாவது ஒரு காரணத்துக்கு இவன் வெளியே, இவன் காஃபிர், அவன் வழிகேடு, இவன் அது அது. கண்ணியமான சகோதரர்களே, ஆகையினால நான் இந்த சப்ஜெக்ட் இதுக்கு எதுக்கு சொன்னோம்னா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல 3வது உலமாக்களுடைய கருத்து, அறிவு ரீதியாக உலமாக்கள் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்றது, இதை ஆய்வு செய்யறது, இதை ரிசர்ச் பண்றது, இதை கருத்துக்களை பரிமாறிக்கொள்றது உலமாக்களுக்கு இடையில அது வேற விஷயம். ஆனா எங்களுக்குள்ள கருத்து என்ன, அந்த விஷயத்துல அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. சரியான ஹதீஸ்ல சொல்லப்பட்டில்ல, அதனால எப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது. சும்மா ஹயாத்தோட ஒருவேளை இருந்தா அவங்கள போட்டு மௌத்தாக்கி நாங்க சண்டை பிடிக்கவும் தேவையில்லை. மௌத்தா இருந்தா மௌத்தான மனுஷனை போட்டு ஹயாத்தா வச்சு கொள்றதுக்கு நாங்க பாடுபடவும் தேவையில்லை. எங்களுக்கு சப்ஜெக்டே இல்லை. இது செய்ய வேண்டிய படிக்க வேண்டிய சூரா பாத்தியா ஒழுங்கா ஓத தெரியாது. அப்ப நாங்க படிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது. அதனால இந்த 3வது கருத்தை அதான் எனக்கும் என்னைய போன்ற நாங்க பாமர மக்கள்களுக்கும் என்னது இதுதான் பொருத்தமானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.